அவனை அழிக்க திட்டமிடுகிற அந்த எதிரியை கொண்டே உயர்வை கொண்டு வருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆமான் என்ன நோக்கத்தோடு வந்து நிற்கிற அரண்மனையில ராஜாவை பார்க்க? ஆமான் தான் செய்த தூக்கு மரத்தில் முருதாகாயை தூக்கி போட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை குறித்து ராஜாவிடத்தில் பேச வந்திருந்தான். ஆனால் ராஜா ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி என்ன கேட்கிறார் பாருங்க. ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவன் நினைச்சா ராஜா கணம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யார் தான்? நான் மட்டும்தான் அப்படின்னு தன் சுய பெருமையோடு அவன் தனக்காக இப்படிலாம் நடக்கணும்னு அவன் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருப்பான் போல. ஆனா கடவுள் அதை தனக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தனக்காக வைராக்கியமா இருக்கிற முருதகாய்க்கு தேவன் அதை பயன்படுத்தினார். அவனுடைய எதிரியை கொண்டு அவனுக்கான நன்மைகளை செய்தார். பாருங்க,